வன்னியரசு அவர்கள் எங்களுக்கு 25 சீட்டு கொடுக்கணும் 26ல் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில்? இன்னும் காலங்காலமா கொடுக்கறத வாங்கினே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் மட்டும் சபாநாயகர் போஸ்ட் கொடுத்தா போதுமா? நிஜ வாழ்க்கையில எப்போ கொடுக்க போறோம்? இந்த மாஸ்டர் பிளாஸ்டர்னு சச்சின் அவர்களை சொல்வார்ல, இன்றைக்கு அரசியல்ல மாஸ்டர் பிளாஸ்டரா நான் திரும்ப அவர்களை தான் பார்க்கிறேன். சரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த திமுக கூட்டணியில ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ விசிகா போயிடுச்சுன்னா திமுக ஒன்றும் இல்லைன்னா அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், காற்று பின்னோட பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? அந்த மோட்டர்னு கூட சொல்லலாம். எப்படியாவது விசிகாவை நீக்கிட்டா திமுகவை தோக்கடிச்சிடலாம் அப்படித்தானே எதிர்கட்சிகள் நினைக்கிறதா அர்த்தம். கிரெடிபிள் அலையன்ஸ்ல அவர் ஜாயின் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது 8லேருந்து 12% ஓட்டை ஸ்விங் பண்ணக்கூடிய செல்வாக்கும் ஆற்றலும் அவருக்கு இருக்கின்றது. ஒருவேளை அதிமுகவுடன் சேர்ந்தால் திமுகவுக்கு பதிலாக அதிமுக ரிவைவ் ஆயிட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் கூட்டணி ஆட்சி முறை மத்தியில இருக்கலாம், மாநிலத்தில் இருக்கக்கூடாதா? மத்தியில கூட்டணி ஆட்சியின் போது மந்திரி பதவி கேட்கும் போது இங்க கேட்டா என்னங்க தப்பு? அதையே நீங்க இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க. 4 மந்திரியோ டிப்டி சிஎம்மா வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். 25 எம்எல்ஏ தொகுதிகள், ஒரு 4 மந்திரி. இது வேறையா? இது வேறையா? 25 எம்எல்ஏ 25 கன்ஃபார்ம் பண்ண தெரியல. நீங்க 4 மந்திரி எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்குறீங்களே. அப்ப 25 எம்எல்ஏக்கள் சும்மா இருப்பாங்களா? ஒரு 4 மந்திரியாவது வேணாமா? இந்தியா முழுக்க அவர்கள் அப்படி கிளை பரவி கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லைலாம் சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க ஒரு ஆலமரமாக பரவி கொண்டு இருக்கின்றார்கள். புள்ளி கூட்டணியில இருந்தாலும் புள்ளி கூட்டணி எதிர்த்தே போட்டி போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு தைரியமான கட்சி விசிகா. இப்படியே போனா அப்புறம் திமுக நிலைமை என்ன ஆகுறது? மொத்தம் 214 தொகுதி இப்ப சூழ்நிலை இருக்காங்க. நாங்க 200 தொகுதிகளை வெற்றி வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக. சரி, 200 நீங்க எடுத்துக்காங்க, 30 விசிகா கொடுங்க. அப்புறம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்ல எதாவது சார் கொடுக்குறது? அவங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொடுங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன் கொடுங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லுங்க. இல்ல விசிகாக்கு எதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கேட்கிறேன் நான். ஏன் கொடுக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை பற்றி ஒரு 2 சம்பவத்தை நான் உங்ககிட்ட பேசணும். குறிப்பாக முதல் சம்பவம், இதனால் வரைக்கும் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் போவாங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணுவாங்க, கடைசியாக 6 இல்லை 4 அதில் நிற்கும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா வன்னியரசு அவர்கள் எங்களுக்கு 25 சீட்டு கொடுக்கணும் 26ல் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில்? இன்னும் காலங்காலமா கொடுக்கறத வாங்கினே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குது எனக்கு. வன்னியரசு அவர்கள் 26ல் 25, 26ல் 26 அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்படி ஒரு நல்லா இருந்திருக்கும், மேட்சிங்காக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு 25 அப்படின்னு கேட்டிருக்காருங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் 26ல் கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் கேட்டதாக நினைவில்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? வாய்ப்பு இருக்கா? இதே வன்னியரசு அவர்கள் தான் அந்த ஒரு சேனல் பேட்டியில் சொல்கிறாரு, பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாரு, வன்னியரசு இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், பொது வெளியில் பேசுகிறீங்க, யாருன்னு சொல்லுங்கன்னா, எனக்கு என்ன பயம், இவர் கலைஞர் தான் சொன்னார் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். இன்னும் அந்த வீடியோ இருக்கு. சமீபத்தில் இன்னொரு இடத்துல கேட்குறாங்க, அப்படி எதுவும் சொன்னதாக நினைவில்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் நீங்கள் 24 இதை சொல்லிட்டு நீங்கள் 25ல் இல்லை 26ல் போயிட்டு அன்னைக்கு 25 கேட்டிங்களா அப்படின்னா ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? பட் எனியோ கேட்டதில் தப்பு இல்லை. 25 போதுமா? போதாதா? என்னங்க நீங்கள் சரி, இன்னைக்கு விசிகாவை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அது அச்சாணி வானா பழைய உதாரணமாக இருக்குது. இந்த ஃபேன்லாம் மாற்றோம்ல, ஆமாம், அதில் இது பண்ணிட்டு காற்று பின் ஒன்று போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த காற்று பின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஓடும்போது ஃபேன் முந்துடும். நம்ம தூண்டு கம்பி மாதிரி இருக்கும்பா அந்த காற்று பின்னு. அதுதான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற ஃபேனுக்கே முக்கியம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கோமா, தம்மா தொட்டு ஆங்கிற தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை இழுத்து நிப்பாட்டு தெரியுதா? இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திருமா அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு வராரு, நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு வராது, இந்த திமுக கூட்டணியை குலைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அதிமுக பாஜக இவங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால தான் விசிகாவையும் திருமாவையும் குறிவைத்து தாக்குகின்றனர் எதிர்கட்சியினர். எப்படியாவது இந்த திமுக கூட்டணியில ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட முடியுமா அப்படின்னு பாக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. திமுக கூட்டணியில விசிகா மட்டும் தானே இருக்குது.
காங்கிரஸ் இருக்கு, மதிமுக இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, கொங்கு மக்கள், ஆமா, அப்புறம் முஸ்லீம் லீக், தமிழ வாழ்வுரிமை கட்சி. அவர் தான் இப்ப வெளியே வந்துடுவார் போலயே. அது உள்ள வெளியே அது வேற விஷயம். இத்தனை கட்சிகள் இருக்கு. ஆமா. ஆனா திரும்ப அவர்களை மட்டும் ஏன் குறி வைக்கிறாங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் இம்பார்ட்டன்ட். அப்போ விசிகா இந்த பக்கம் வந்துருச்சுன்னா, திமுக விட்டு வெளில வந்துருச்சுன்னா, அப்போ வந்து திமுக நிலை குலைந்து விடும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல தானே அண்ணன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அப்போ விசிகா போயிடுச்சுன்னா திமுக ஒன்றும் இல்லைன்னா அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், காற்று பின்னோட பயங்கரமான இம்பார்ட்டன்ட்னு புரியுதா? அந்த மோட்டர்னு கூட சொல்லலாம். இதுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, திமுக வந்து இப்போ இந்த பக்கம் அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்காருல்ல, நம்ம வந்து ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதோ திமுக ஒரு மெகா கூட்டணியை அமைத்தோம் அப்படி கிடையாதுங்க. அண்ணன் திரும்ப நான் எதுவும் சொல்லலை, மௌத்து புளித்ததோ மேங்கா புளித்ததோ. அண்ணன் என்ன சொல்லியிருக்கார், இது வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி, மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி சொன்னார்ல. அப்ப என்ன ஆகுது, இவங்க எல்லாரும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் கூட்டணியில. அவங்களுக்கு கொடுத்த சீட்டுகள் கம்மியா இருக்கலாம், அவங்களுடைய பெர்சீவ்டு ஓட் பேங்க், பெர்சீவ்டு நான் சொல்லியிருக்கேன், அது வந்து கூட குறைய இருக்கலாம். ஆனாலும் அந்த கூட்டணி அப்படின்னு வந்தாச்சு. இப்போ ஐநா சபையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்காங்க. நம்ம தூண்டு கண்ட்ரி இருக்கும், மிகப்பெரிய கண்ட்ரி இருக்கும், ஏழை நாடு இருக்கும், பணக்கார நாடு இருக்கும். ஆனாலும் அங்க வந்தாச்சுன்னா எல்லா நாடுகளும் சமம் அப்படிதான் சொல்லி நிற்கிறாங்க. ஆனா அது இல்லை, அது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் வந்து இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. அப்போ இந்த திருமா அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள் தொடர்ந்து அப்படின்னும் போது, அப்போ அவர் தான் இந்த கூட்டணியில முக்கியமான ஒரு அம்சம். எப்படியாவது விசிகாவை நீக்கிட்டா திமுகவை தோக்கடிச்சிடலாம் அப்படித்தானே எதிர்கட்சிகள் நினைக்கிறதா அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க கட்சிக்கு நீங்க 25 தானே கொடுப்பீங்க, அதனால தான் நான் கேட்டேன் போதுமா அப்படின்னு. அர்த்தம் ஓகே, ஆனா வெளியில இருந்து யாரும் பழி வாங்குற மாதிரி தெரியலையே. இப்போ அதிமுகல வந்து ஒண்ணுமே செய்யல, அதாவது விசிகாவை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க எந்த நடவடிக்கையிலையும் இறங்கல. பாஜக என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஏன்னா எப்படி இருந்தாலும் விசிகா பாஜகவுடன் சேராது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க வெளில கொண்டு வந்தா கூட அதிமுகவோட தான் போய் சேருவாங்க, இல்ல வந்து தவேகா அங்க போய் சேருவாங்க. இதனால பாஜகவுக்கு என்ன லாபம்? அவங்க ஓட்டு வந்து அதிகரிக்க போறது கிடையாது, சரியா? ஒருவேளை அதிமுகவுடன் சேர்ந்தால் திமுகவுக்கு பதிலாக அதிமுக ரிவைவ் ஆயிட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இவங்க வந்து எப்படியாவது 2ஆம் இடத்துக்கு வரணும்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்கச்ச ஒரு நியூ லைஃப் கொடுக்கறதுக்கு பாஜக ஏதாவது பண்ணுவாங்களா? ஸோ அப்போது இது வந்து அதிமுக பண்ணலை, பாஜக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கூட்டணிகள் குழப்பங்கள் எல்லாம் முதல்ல ஆதவ அர்ஜுனா அவர்கள். இதை வந்து நாம குழப்பம்னு சொல்கிறோம், இல்லை நாம சொல்லலை, மற்றவங்க சொல்கிறாங்க குழப்பம் அப்படின்னு. இதுலேயே நமக்கு பயங்கர குழப்பம். அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் சரியான கருத்துக்கள் தான், அது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்வாரா? ஏன்னா திருமா அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன பேசினாரோ அதையே தான் இவர் பேசிக்கிறாரு. மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டாளர் பேசினாருங்க. இதை முதல்ல பேசினது யார் தெரியுமா? அண்ணன் திருமா அவர்கள். பேசும்போது எதிரெதிர நின்று பேசியிருப்பாரு, பக்கத்துல வச்சுட்டாம பேசினாரு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, அவர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படின்றது மன்னர் ஆட்சி முறை தான். அந்த காலத்துல ராஜா இருப்பாங்க, அவர் என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் எல்லாம். அப்ப அதே மாதிரி ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படின் போது கட்சி தலைவர் முதல்வர் அவர் என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் எல்லாம். இந்த மன்னர் ஆட்சி முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால தான் கூட்டணி ஆட்சி முறை வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. அந்த வீடியோ இத்தனை வருஷமா எங்க இருந்ததுன்னு தெரியல. இப்போ அதே கருத்தை ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின பிறகு இது மாதிரி கட்சி தலைமையின் மீதும் கட்சியின் மீதும் நம்பிக்கையின்மை அப்படின்னா, ஏன்னா இவர் பேசினா சரி, அவர் பேசினா அவர் இத்தனைக்கும் திருமா அவர்கள் தான் என்னுடைய தலைவர் அப்படின்லாம் சொல்லி தலைவர் தான் சொல்றாரு, அதை தான் சொல்லி நிற்கிறாரு. இல்ல அப்படி பார்க்க போனா அந்த திமுக அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்பவும் பெரியார் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. தலைவர் பதவின்னு ஒன்று வைக்காம அங்கே ஒரு நாற்காலி எல்லாம் போட்டு என்றைக்கு இருந்தாலும் அவர்கள் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை நாள் சொல்வார் அப்படின்னு தெரியல, அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனா 25ன்றது உங்களுக்கு குறைவா தெரியுதோ? நிச்சயமான குறைவா தான் தெரியுது. 4 மடங்கு கூட சார். 6 சீட்டு கேட்டாங்க போன டைம், இல்ல 10 கொடுத்தாங்க. போன முறை 6 தான். 10 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் யாரோ ஒருத்தர் பேசியிருந்தாங்க 10 கொடுத்தாங்க அப்படின்னு. இல்ல 6 சீட்டு கொடுத்து 2ல தோல்வி 4ல வெற்றி. அப்படியா? ஆமா. சரி விடுங்க, 4 மடங்கு அப்படின்னா கூட இதுவே என்ன கேட்டா குறைவும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் சார் விசிகாவை 4 மடங்கு 25 கேட்டா
போன டைம் 20க்கு மேல வாங்கின காங்கிரஸ் என்ன கேட்கும், மதிமுக என்ன கேட்கும், கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க, அவங்க என்ன கேட்பாங்க? ஆனா மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தவாக இவங்களெல்லாம் வந்து யாரும் குறிவைத்து தாக்கவில்லையே. எனக்கு பதில் சொல்லுங்க. மதிமுகவை வந்து அவங்க ஏதோ உதயசூரியன் சின்னத்துல தான் இருந்தாங்க. மதிமுகவை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு யாராவது பார்த்தாங்களா? இல்ல. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் இல்ல, காங்கிரஸ் இல்ல. காங்கிரஸ் மட்டும் பேச்சுவார்த்தை லைட்டா போச்சு தமிழக வெற்றி கழகம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலிட பார்வையாளர் ஒருத்தர் வருவாரு, ரைட்டுங்க நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்ட்டு போயிடுவார். ஏன்னா இந்த ரைடு விடுறதுக்கு சிபிஐ கூட அவங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அன்னைக்கு அது சிபிஐ ரைடு, பேச்சுவார்த்தை அப்படி இப்படி வாங்குவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால அவங்களெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அவங்களையெல்லாம் குறிவைத்து தாக்காம அவங்க விசிகாவை மட்டும் தாக்குறாங்கன்னும் போதே அப்போ திமுக கூட்டணியில விசிகா தான் முக்கியம். உங்களுக்கு புரியலையா அரவிந்த்? இல்ல புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க? இல்ல எனக்கு புரியுது. இருந்தாலும் விசிகாகத்தானா இல்ல விசிகாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஓட் பேங்க் அதுக்காக எல்லா கட்சியும் கூட்டணியில சேர்த்துக்கிறது அவங்களுடைய செல்வாக்கு தான். சரி. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா மதிமுகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. காங்கிரஸுக்காவது சாலிடா ஒரு 3.5% ஒரு 4.5% ஓட்டு. ஆமா, அது அப்படியே அந்த ஒரு ஓட்டு அப்படியே இருக்குது அந்த காலத்துல இருந்து. அது இப்போ 14க்கு அப்புறம் எவ்வளவு ஆயிருக்குது அப்படின்னு தெரியும். குறைஞ்சுதான் போயிருக்குமே தவிர இன்க்ரீஸ் ஆயிருக்க போறது கிடையாது. ஏங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2-4 சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்த மக்கள் நல கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, எல்லாரும் தான் இருந்தாங்க. யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க நமக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணிருக்கணும், விசிகாவுக்கு 2 கொடுத்தா இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இவங்களுக்கு 1 அவங்களுக்கு 1 அப்படி தானே கொடுத்துருக்கோம். ஆமா, பெருசா ஒன்றும் சாதிக்கல கம்யூனிஸ்ட், அவங்களுக்கு 2 அள்ளி கொடுத்தாங்க. இப்ப இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கோபத்தின் வெளிப்பாடா தான் இருக்கும். அதெல்லாம் கோபம்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது சமீபத்தில் இந்த மாமன்னன் படம் வந்தது இல்லை, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதெல்லாம் குறியீடுகள். எத்தனை நாளைக்கு தான் நீங்க வந்து இப்படியே எங்களை அமைக்க வச்சிருப்பீங்க? நான் எந்த ஒரு ஜாதி ரீதியாக இல்ல அமைப்பு ரீதியா நான் சொல்லல. அவங்களுடைய உண்மையான பொட்டன்ஷியல் வெளில தெரியல. இதுதான் நான் வந்து திருப்பி சொல்றது. அந்த அண்ணன் திருமா அவர்கள் கூட சொல்வார், நாங்கள் வந்து ஜாதி கட்சி கிடையாது அப்படின்னு சொல்வார். நான் அதை ஏத்துக்கிறேங்க. நான் ஏத்துக்கிறேன், நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ. ஸோ ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல அவர் ஜாயின் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது 8லேருந்து 12% ஓட்டை ஸ்விங் பண்ணக்கூடிய செல்வாக்கும் ஆற்றலும் அவருக்கு இருக்கின்றது. நான் சொன்னது கிரெடிபிள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் நல கூட்டணிக்கு அந்த கிரெடிபிலிட்டி கேப் இருந்ததுனால தான் அவங்களால பெருசா சாதிக்க முடியல. இன்னைக்கு வந்து யோசிச்சு பாருங்க, 11ல் திமுக எப்படி இருந்தாங்க, 21ல் எப்படி வந்தாங்க, மாற்றம் என்ன? அன்னைக்கு விசிகா 16ல் வெளில போயிட்டாங்க, 21ல் உள்ள வராங்க. ஸோ அது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அப்போ அதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், விசிகா இங்க வந்தா நிச்சயமா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அப்போ வந்து 25ன்றதே நான் வந்து கம்மின்னு தான் நினைக்கிறேன். வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், 25 எம்எல்ஏ தொகுதிகள், ஒரு 4 மந்திரி. இது வேறையா? இது வேறையா? 25 எம்எல்ஏ 25 கன்ஃபார்ம் பண்ண தெரியல. நீங்க 4 மந்திரி எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்குறீங்களே. ஏங்க அப்ப 25 எம்எல்ஏக்கள் வந்து சும்மா இருப்பாங்களா? ஒரு 4 மந்திரியாவது வேணாமா? இந்த மாதிரிலாம் வந்து என்ன எடுத்து கொடுக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறேன் திமுக. இருங்க, அதுக்குள்ள நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அப்புறம் ஒரு டெப்டி சிஎம் எத்தனை சார்? விசிகா இது கட்சியா இல்ல நேஷனல் பார்ட்டி மாதிரில போகுது? சரி, இப்ப தைரியம் இருந்தா விசிகா வெளில போங்கன்னு சொல்லுங்களேன். சொல்லு பாருங்க, முடியுமா? ஆதவர்ஜுனா சொல்லும்போது ஏன் அவ்வளோ உணர்ச்சி வசம் பண்ண ராசா அவர்கள்? இது பதில் சொல்லுங்க. அவரை இடைநீக்கம் பண்ற அளவுக்கு போயிடுச்சு இல்லை? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, வன்னியரசு அவர்கள் பேசிட்டாருங்க, திரும்ப அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன? அது அவருடைய கருத்து. ஆமா, சொந்த கருத்துன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆதவர்ஜுனாவுடைய கருத்தும் அவருடைய கருத்தும் தானே சொன்னாங்க. அவரை மட்டும் ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க, இவர் ஏன் பண்ணல? அவர் நேரடியா திமுக கழகத்தையும் திமுக கழகத்தின் முக்கிய நபரான உதயநிதியையும் அட்டாக் பண்ணிட்டாரு. நேரடியா சொல்லல, மறைமுகமா சூசகமா. அதுல என்ன சார் மறைமுகம் இருக்கு? ஏங்க சினிமால இருந்து வந்தவங்க எல்லாம் டெப்டி சிஎம் மாறாங்கன்னு நீங்க ஏன் வந்து இங்க நினைச்சுக்கிறீங்க? ஆந்திராவில் பவன் கல்யாண் சினிமால இருந்து தானே வந்தாரு, டெப்டி சிஎம் ஆனார்ல, நீங்க அதை நினைச்சுக்கங்க. அவரும் டைரக்டா வந்துட்டாரு. மன்னராட்சி முறை அங்கேயா சார் நடக்குது? அது என்டி ராமாராவ் காரு, அதுக்கப்புறம் அவருடைய மருமகன் சந்திரபாபு நாயுடு காரு, சரி, இப்போ அவருடைய பையன் கூட அப்படியே அரசியல்ல வந்துட்டு இருக்காரு. ஏன் நீங்க தெலுங்கானா எடுத்துக்கங்க, அது கேசிஆர், அவருடைய மகன் மகள், இவங்கெல்லாம் தானே அங்க ஆட்சியாவே இருந்தாங்க. இப்ப அங்க அதை ஒழிச்சாச்சு. அடுத்தது ஆந்திரால விசிகா வந்து ஏதோ தமிழகத்தோட நிறுத்திட்டு இருக்க கட்சின்னு நினைக்காதீங்க நீங்க. மகாராஷ்டிரால போய் போட்டி போடுறாங்க. அப்புறம் ஆந்திரா, தெலுங்கானால, கர்நாடகாலாம் கூட நிக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. எங்க நின்றாங்க, எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. இந்தியா முழுக்க அவர்கள் வந்து
அப்படி கிளை பரவி கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லைலாம் சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க ஒரு ஆலமரமாக பரவி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கட்சியை வந்து நீங்க திமுக சொல்ல போனா தமிழகத்துல மட்டும் தானே, ஏதோ கர்நாடகால கேரளால ஏதோ ஒரு பிரான்ச் இருக்குதுங்க அதிமுக மாதிரி, பட் அந்த அளவுக்கு இல்ல. சரி, இவங்க அதிக அளவுல மகாராஷ்டிரால கூட போட்டி போட்டு இருக்காங்க. புள்ளி கூட்டணியில இருந்தாலும் புள்ளி கூட்டணி எதிர்த்தே போட்டி போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு தைரியமான கட்சி விசிகா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்போது அதுக்கான ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்றேன். எத்தனை நாளைக்கு இங்க வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பின்னு நீங்க ஒரு கட்சியை ஓட்டிட்டு இருக்க முடியும்? இத்தனை வருஷம் ஆச்சு கட்சிக்கு ஒரு ரெகக்னிஷன் வரத்துக்கு. இப்பதானே கட்சி ரெகக்னைஸ் ஆயிருக்கு. அப்ப அடுத்த கட்டம் என்ன? மந்திரி, டெப்டி சிஎம். இதுல தாவேகால இப்படியே போனா அப்புறம் திமுக நிலைமை என்ன ஆகுறது? மொத்தம் 214 தொகுதி இப்ப சூழ்நிலைச்சுட்டு இருக்காங்க. நாங்க 200 தொகுதிகளை வெட்டி வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக. சரி, 200 நீங்க எடுத்துக்காங்க, 30 வந்து விசிகா கொடுங்க. அப்புறம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்ல எதை சார் கொடுக்குறது? அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கொடுங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கொடுங்க, இல்லைன்னா போனா போங்கன்னு சொல்லுங்க. இல்ல விசிகாக்கு எதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கேட்கிறேன் நான். ஏன் கொடுக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். என்னங்க சமூக நீதி அப்படின்னு சொல்றீங்க, அதிகாரத்தை நோக்கிய போராட்டம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் கொள்கைகள் தான் எங்கள் கொள்கை, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பெயரை முழங்குவோம்னு திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய கொள்கையை நிறைவேற்றணுமா வேணாமா ஃபாலோ பண்றதா சொல்றவங்க. அப்ப என்னைக்குதான் வந்து அதாவது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம், இதுதானே கொள்கை முழக்கம். அப்ப என்னைக்குதான் அந்த அதிகாரம் வருது? இப்ப இங்க யாரை சார்ந்து இருக்கா? திமுக சார்ந்துதான் விசிகா இருந்து வந்தது இத்தனை காலம். இன்னைக்கு டிமாண்ட் வந்துருச்சு 5 முனை போட்டினால இன்னைக்கு விசிகா டிமாண்ட் பண்ணுதோ நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு தனியா நிக்க முடியுமா போயிட்டு விசிகா? அதான் அரசியல். சரி ரைட்டு, விசிகா தனியா நிக்க முடியுமான்னு கேக்குறீங்க. திமுக தனியா நின்று காமிங்களா? காமிங்க. ஏங்க இவ்வளவு நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வரீங்க, 200 ஜெயிக்க போறோம்னு சொல்றீங்க, அப்ப தனியா நில்லுங்க. நீங்க விசிகா 25 கேட்குறீங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா திமுகவால? இதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இல்ல அதற்கு வந்து கூட்டணி பேசுவதற்கெல்லாம் நேரம் இருக்கின்றது. இப்போ தாவேகால அவர் அந்த மாநாட்டில் என்ன சொன்னாரு? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம்னு சொன்னாரு. அண்ணன் அதுக்கு என்ன பதில் கொடுத்தாரு? இந்த மாதிரி தீபாவளி ஆஃபர் மாதிரிலாம் நீங்க கொடுக்கக்கூடாது, அந்த நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துவோம், அப்போ வந்து இத்தனை தொகுதிகள் கொடுங்கன்னு கேட்போம், ஒரு 4 மந்திரி கொடுங்க, டெப்டி சிஎம் கொடுங்கன்னு கேட்போம், அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கணும். இப்ப நீங்க இது மாதிரி சொன்னதெல்லாம் சரியில்லை. சொன்னாரா இல்லையா? எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ இன்னும் 26க்கு நிறைய காலம் இருக்கின்றது. திமுக அமைச்சர் சொன்ன மாதிரி கரெக்டா அன்னைக்கு வந்து கேட்பாங்க. நான் சொன்ன மாதிரி 25 சீட்டுன்றதை இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்காருங்க வன்னியரசு அவர்கள். 25 சீட்டு கொடுங்க. அந்த 25 எம்எல்ஏக்கள் வந்தாச்சுன்னா, ஏன்னா 200க்கு ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த 25ல நிச்சயமா 24வது ஜெயிப்பாங்க. அப்போ வந்து ஒரு 4 மந்திரி, ஒரு டெப்டி சிஎம் ஏன் கொடுக்க கூடாது? சமூக நீதிக்காக பாடுபடுகின்ற கட்சி தானேங்க திமுக. அப்புறம் ஒரு டெப்டி சிஎம் கொடுத்தா என்ன தப்பா? எனக்கு புரியலையே. சரி சார், அந்த கட்சி இப்படி வளர்ந்து வந்து சார் திமுக நிலைமை என்ன சார் ஆகும்? போக போக வீழ்ச்சி அடைஞ்சிடாதா? அதை யோசிக்க மாட்டாங்களா அவங்க? அப்போ நீங்க பேச்சுக்கு நீங்க விசிகா, நான் ஒரு திமுகன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து என்கிட்ட கேக்குறீங்க, எனக்கு என்னவா இருக்கும்? இப்படி நம்ம 25 கொடுத்துட்டோம்னா காங்கிரஸ் குறைஞ்சது 25 போன டைம் கொடுக்குறதே வச்சுக்கும், அவங்களுக்கு 25 இவங்களுக்கு அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு 100 போயிடுது எல்லாத்துக்கும் கூட்டணி கட்சிக்கு. நம்ம கிட்ட ஒரு 114 தான் மிஞ்சுது. 114 ஒரு 100 ஜெயிக்கிறான். அப்ப ஆட்சி அமைக்கும் போது யாரோட அவங்க தயவு இருந்தாதான் ஆட்சி அமைக்கும் நிலைமை வந்துருல. திமுக யோசிக்கும்ல இதை. இதுவும் திரும்ப அவர்களுடைய கொள்கையோட ஒரு பார்ட்டா தான் பார்க்கணும். கூட்டணி ஆட்சி முறை, ஒரு கட்சி ஆட்சி முறைன்றது மன்னர் ஆட்சி. அப்ப என்ன ஆகும்? நீங்க சொல்ற மாதிரி திமுக 100 இடங்கள்ல மட்டும் ஜெயிக்குது, சரி, மீதி 17 சீட்டுக்கு 234 17 வேணும் இல்லையா, 18 கூட வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் தான் தேவை அப்படின்னும் போது அப்பதானே திருமா அவர்களுடைய பார்வையில அவர் சொன்ன மன்னராட்சி ஒழிந்து உண்மையான மக்களாட்சி மலரும். ஸோ அதுக்கான ஒரு பயணமா கூட நீங்க எடுத்துக்கங்க. ஏங்க இப்படி தப்பாவே பாக்குறீங்க? மன்னராட்சி முறையை ஒழிக்க வேண்டும்னு அண்ணன் திருமா சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது மக்களுக்கு அவங்க கொடுக்குற திட்டம் சரியா போகும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏன் போகாதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக சிஎம்மாவே இருக்காரு, ஸ்டாலினே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, டெப்டி சிஎம் இவரை திருமாவளவன் கொடுத்துட்றான். சரி, இவர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு, அது அவருக்கு பிடிக்கல, உடனே இல்ல கூடாதுன்னு சொல்றாரு, இவங்க வேறுன்னு சொல்றாங்க. இதே பெரிய கலவரம் ஆகாதா? அதாவது இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பாஜக இப்போ மெஜாரிட்டியை இழந்து விட்டது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, கூட்டணி ஆட்சி தான் வந்து சரி வரும், ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து மற்றவங்க மேல ஃபோர்ஸ் பண்ண முடியாது. தனி மெஜாரிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அவங்க சொல்றதுதான் சட்டம், நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்வாங்க. அதே கூட்டணின்னும் போது அந்த கம்பல்ஷன்ஸ் இருக்கும். அதனால எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் கலந்து பேசி நாங்க இது மாதிரி செய்யலாமா வேணாமா அப்படின்னு பண்ணுவாங்க. அதனால கூட்டணி ஆட்சி முறை தான் சிறந்தது அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்லி இருந்தாங்க. இப்ப அதே மாதிரி இருந்துட்டு போட்டோமே, ஏன் கூட்டணி ஆட்சி முறை மத்தியில இருக்கலாம், மாநிலத்தில் இருக்கக்கூடாதா? மத்தியில கூட்டணி ஆட்சி தானே இருந்தது யூபிஏ காலகட்டத்தில். திமுக எத்தனை மந்திரிகள் இருந்தாங்க?
எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ வாஜ்பாய் காலகட்டத்தில் திமுக பார்லிமெண்ட் எத்தனை எம்பி இருந்தாங்க, எத்தனை மந்திரி இருந்தாங்க? அதே மாதிரி தானே மத்தியில வந்து கூட்டணி ஆட்சியின் போது மந்திரி பதவி கேட்கும் போது இங்க கேட்டா என்னங்க தப்பு? அதையே நீங்க இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க. 4 மந்திரியோ டிப்டி சிஎம்மா புரியல. 4 மந்திரி தானா அப்படிதான் கேட்கணும். நீங்க 4 தானா அப்படி கேளுங்க. 25 அப்படின்றீங்க. 25 தானா அப்படின்னு என்ன மாதிரி கேளுங்க. இல்லை சார், எனக்கு ஏன் அந்த டவுட்டா திமுக நான் இருந்து அந்த கேள்வியை அந்த திமுக தரப்பு நான் பார்த்த பார்வையில் எனக்கு என்ன தோணுது, நான் 2 லட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 லட்சம் வாக்குகள் இருக்கு. 2 லட்சத்தில் இப்போ திமுகவுக்கு மெஜாரிட்டி ஒரு 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே விசிகனுடைய பங்களிப்பு வெறும் 20,000 10,000 தான். அந்த பங்களிப்பு வச்சு நீ இப்படி 20 சீட்டை வாங்கி நீ எல்லாரும் ஜெயிச்சுட்டு போற, நான் 1 லட்சம் மெஜாரிட்டி வச்சுக்க என்ன வச்சுக்கிட்டு நான் உன்னை நம்பி இருக்கணுமா? என்னை நம்பி தான் நீ, உன்னை நம்பி நான் கிடையாது இல்லை அப்படின்ற நிலைப்பாடு உள்ளுக்குள்ள இருக்கும்ல, வெளியே காட்ட மாட்டாங்க, உள்ள இருக்கும்ல. நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறிய கட்சிகளை நிறைய பேர் கூட்டணியில் சேர்த்துப்பாங்க. எதுக்காக? அதுலேயும் ஒரு சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுக்க, தமிழ்நாடுன்னு இல்லை, மாநிலம் முழுக்க கூட அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட பெல்ட்டில் அங்கே கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும். அதுவும் தனியாக நின்று ஜெயிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஆமாம், ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு இல்லை 20,000 ஓட்டு, மேக்ஸிமம் ஒரு 40,000 50,000 ஓட்டு ஏதாவது ஒரு சில தொகுதிகள்லாம் இருக்கும். அவங்களையும் கூட சேர்த்துக்கின்னு நாங்கள் அவங்களுக்கு 2 எம்பி சீட்டு இல்லை ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு கொடுப்பாங்க. அது யூபியில் இந்த மாதிரி சிறிய கட்சிகள் நிறைய இருந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். எதுக்காக? அவங்க வேணாம் அப்படின்னா, இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா அவங்கள தள்ளிட வேண்டியது தானே. வேணாம் அதையும் நாங்களே நின்று ஜெயிச்சுக்கிறோம்னு சொல்ல வேண்டியது தானே. அது வேணும். புரியுதுங்களா? அந்த வெற்றியின் வாக்குக்கு தேவை. அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒண்ணு வேணாங்க, 115 சீட்ல ஒரு கட்சி ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, தாவேகா. சரி, அவர் விஜய் அவர்கள் ஆசைப்படுற மாதிரி இந்த வர வந்து அதிகமான வாக்குகள் பெற்று 115 இடத்துல ஜெயிச்சிடுறாங்க. மெஜாரிட்டிக்கு 2 வேணும். அந்த சபாநாயகர்னா அட்லீஸ்ட் ஒரு 4 இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இப்போ இன்னொரு கட்சி வந்து 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. இப்போ சொல்லுங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ்? 4 எம்எல்ஏ தான். ஆனா சத்யராஜ் படம் மாதிரிலாம் சார் இருக்கு. அததான் நான் சொல்றேன், 4 எம்எல்ஏ தான் வச்சிருப்பாங்க. அவங்க வந்தாதான் மெஜாரிட்டி அப்படின்ற நிலைமையில அப்போ அவங்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சொல்ல போனா இன்னும் சில நேரங்கள்ல எனக்கு சிஎம் கொடுங்க. நம்ம சினிமால ஒரு சுஜாதா எழுதின கதையில இதெல்லாம் கூட நம்ம நிறைய பார்த்தோம். பார்த்திபன் கூட இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருந்தாரோ? சத்யராஜ் நடிச்சிருக்காரு. இல்ல பார்த்திபன் கூட ஏதோ நடிச்சதான் ஞாபகம். சரி இருக்கட்டும், நமக்கு சினிமா அவ்வளவு பரிச்சயம் இல்லை. அப்போ அவங்களுடைய அந்த 4 எம்எல்ஏ வச்சிருக்க அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். இன்னைக்கு விசிகா அப்படின்றது வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சி. அந்த மக்களுடைய ஏழை எளிய விளிம்பு நிலை அடித்தட்டு மக்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அதிகாரத்தில் பங்கு வேண்டும். அது எத்தனை நாளைக்கு நீங்க மறுத்து கொண்டே இருக்க முடியும் சொல்லுங்க? அதைத்தான் அவர் கேட்கிறாரு. அதுல நான் தப்பு இல்லைன்னு பாக்குறேன் நான். ஆனால் இது வந்து திமுகவுக்கு ரொம்பவே இக்கட்டான தருணம். நாமளே பேசியிருக்கோம் அரவிந்த், இந்த 24 பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்சாங்கன்னா கூட்டணியில சிக்கல் வரும், குழப்பம் வரும், எல்லாரும் டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நாம பேசியிருக்கோம். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு, பார்க்குறோம். அப்போ அவங்க நிச்சயமா கேட்க தான் செய்வாங்க. அண்ட் 26 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் அதிமுக மெகா கூட்டணின்னு சொல்லி நிற்கிறாங்க. பட் அந்த பக்கம் போவாங்களான்னு தெரியல. இந்த பக்கம் தாவேகால அவங்க ஆஃபர் கொடுத்துட்டாங்க. நாளைக்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க அரவிந்த், நான் தமாஷெல்லாம் பண்ணல. 26 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிச்சயமா சொல்லுவாங்க பாருங்க, நான் விசிகான்னு சொல்லல, ஒரு ஹைபோதட்டிக்கல் சிச்சுவேஷன், எந்த கட்சியா இருந்தாலும் பாருங்க, இப்போ எங்க கட்சி தொண்டர்கள்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. அது வேற இந்த மாதிரி பேசினதுனால இது எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷனா இருக்கு. அதை மீறி நாங்க வந்து வெறும் ஒரு 10 சீட்டு 12 சீட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரக்தி அடைந்து விடுவார்கள். ஏன்னா அண்ணாண்ட பக்கம் இன்னொரு கட்சி வந்து அதை கொடுக்கறதுக்கு தயார்னு சொல்றாங்க. அப்போ எங்களுடைய அந்த ஆதரவாளர்கள் அந்த ஓட் பேங்க்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? அங்க வந்து அவர் கொடுக்குறேன்னு சொல்றாரு, அதை விட்டுட்டு கொடுக்காதவங்களோட கூட்டணியா கண்டிப்பா கேட்பாங்களா மாட்டாங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, இதை பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, நீங்க வந்து திமுகவோட இருந்தா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக முடியும், மந்திரி பதவி கொடுக்காட்டா கூட. அதே நீங்க தாவேகாவுடனோ இல்ல அதிமுகவுடனோ போய் சேர்ந்தா ஜெயிக்க முடியுமான்றதே வந்து சந்தேகம். எம்எல்ஏ பதவி கூட கிடைக்காது. ஆமா, அப்போ அதுக்காக இதை இழக்கணுமா அப்படின்னு. சரி அரவிந்த், நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நிறைய தடவை கேட்டது, மறுபடியும் ஒரு நினைவூட்டலுக்காக கேட்குறேன். இப்போ அந்த 26 தேர்தலில்
இதே கூட்டணி அப்படியே தொடர்கின்றதுன்னு வச்சுப்போம். சரி. இந்த பக்கம் திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தாவாக, மற்ற கட்சிகள் எல்லாம், அதிமுக ஒரு கட்சியா, சரி எல்லாம் வைகோக்காச்சும் பார்க்கணும்ல. சரி, இந்த பக்கம் அதிமுக, அது தேமுதிக எங்க போவாங்கன்னு தெரியல. அந்த பக்கம் பாஜக, அந்த பக்கம் தாவேகா, நாம் தமிழர் கட்சி, நாதாக்கா, இப்படி ஒரு 4.5 முனை போட்டி. 4.5. சீமான் அவர்களை வந்து பாதியாக தான் இப்ப கணக்கு போடுறாங்க. அவருடைய செல்வாக்குன்றது அப்படியே குறைந்து விட்டது. இந்த சிச்சுவேஷன்ல யார் ஜெயிப்பாங்க? பலம் மிகுந்த திமுக கூட்டணி. திமுக தான், அதுல சந்தேகமே கிடையாது. 232 கூட ஜெயிக்கலாம். சரியா? வாய்ப்பு இருக்கு. அதிமுக will be completely decimated. ஒத்துக்கிறீங்களா? அண்ட் தாவேகாவும் புது வரவு அந்த தேமுதிக நிலைமைக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஹீரோக்கள்லாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் படத்துல அவங்களால வந்து பெருசா பண்ண முடியலன்னு சொன்னா அதுக்கப்புறம் காமெடியனா தான் மாறணும். இது மாதிரி நிறைய நம்ம சினிமால பார்த்துருக்கோம். அப்போ முதல்லயே அவங்களால சக்சஸ் காமிக்க முடியலன்னு சொன்னா அதுக்கப்புறம் தேமுதிக நிலைமைக்கு தான் தாவேகா போயிடும். ஆனால் இன்னமும் ஒரு வலிமையான ஃபோர்ஸாக இங்க இருக்கக்கூடியது எது? பாஜக. அப்ப அரசியல் களம் எப்படி மாறிடும்? திமுக வெர்சஸ் பாஜக. அதிமுக ஒன்றும் இல்லாம போயிடுச்சு, அந்த தாவேகா அந்த தேமுதிக நிலைமைக்கு போயிடுச்சு. அப்ப இங்க இருக்கிறது திமுக பாஜக. அப்ப 26க்கு அப்புறம் இங்க இருக்கிற திமுகல இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் எங்க போவாங்க? இவங்க கேட்கிற சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வெளில போறோம்னு சொன்னா எங்க போவாங்க? பாஜகவா? முடியாது இல்ல, எங்கேயும் போக முடியாது இல்ல. அப்ப 26க்கு அப்புறம் திமுக அமோக வெற்றி பெற்று 232 இடங்கள்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் வர தேர்தல்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கு இதயத்துல இடம் கொடுத்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எதிர்க்க வேற அணி இல்லை. ரைட்டா? பாஜகவோட இவங்க போக முடியாது. காங்கிரஸ் போவாங்களா? கம்யூனிஸ்ட் போவாங்களா? இல்ல விசிகா தான் போவாங்களா பாஜகவோட? அதிமுகவோட போறேன்னு சொன்னா அதிமுக எங்க இருக்குன்னே தெரியாது. ஏன்னா இவங்க 200 ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அதிமுக ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அங்க போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்போ உங்களுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அப்ப இங்க என்ன ஆயிடும்? ஒரு கட்சி ஆட்சி முறை, எதிர்கட்சியே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா பாஜகவை நீங்க நரேட்டிவ் செட் பண்ணி ஒண்ணு இல்லைன்னு பண்ணிட்டீங்க, திமுக மட்டும் தான் இங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு 26க்கு அப்புறம் ஃபியூச்சரே கிடையாது கண்ணா. இது நமக்கே தெரியும் போது அண்ணன் திருமாவர்களுக்கு தெரியாதா? இந்த பான் சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க, அதை நான் இன்னைக்கு இப்படி யூஸ் பண்றேன். இந்த தேர்தலில் எம்எல்ஏக்கள் இல்லை என்றாலும் ஆனா அதுக்கப்புறம் ரெலவன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்டர் பிளாஸ்டர்னு சச்சின் அவர்களை சொல்வார்ல, இன்றைக்கு அரசியல்ல மாஸ்டர் பிளாஸ்டரா நான் திருமாவர்களை தான் பார்க்கிறேன். சரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா ஆதவர்ஜன் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு, வெளியில இருந்து ஏக்கறாரோ? அப்படி இல்லைங்க. ஏன் திருமாவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாதுன்னா? அப்போ அவர் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டுமான அப்படின்னு நீங்க எப்படி இது பண்ண முடியும்? அவங்களுக்காக இவர் பண்ணதை விட மற்றவங்களுக்காக பண்ணதுதான் அதிகமா இருக்கு. அதனால அவரை நீங்க ஒரு ஜாதி தலைவரா நீங்க ஐடென்டிஃபை பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். நீங்க இந்த மக்களுக்கு என்ன பண்றாரு, இந்த சமூக மக்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கறத விட அவர் ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவர் அப்படி பார்த்துட்டு போங்களேன். நீங்க ஏன் நீங்க வந்து அவர் ஒரு ஜாதி கட்சி தலைவராக்குறீங்க? அவரே சொல்றாரு நாங்க ஜாதி கட்சி இல்லைன்னு. பரந்துபட்ட எல்லாருக்குமான கட்சி அது. அப்ப அப்படி பார்த்துட்டு போவாங்க. இவருக்கு பண்ணல, இவருக்கு பொது தொகுதி கேட்டாதான் கொடுக்க மாட்டாங்க, தனி தொகுதியிலே தான் நிப்பாட்டி வைக்கிறாங்க. அதையே விசிகா கேள்வி கேட்க மாட்டேங்க. கேட்கலாங்க, இனிமே கேட்போம். 26ல கேட்பாங்க பாருங்களேன். இத்தனை நாள் ஏன் கேட்கல சார்? சரி, இத்தனை நாள் ஏன் கேட்கலன்னா அதுக்குதான் பதில் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து இத்தனை வருஷமா இங்க தமிழ்நாட்டுல சரக்கு ஓடினுக்குது. ஏன் அதுக்கு முன்னாடி மரக்காணத்துல கூட கள்ளச்சாராயம் எல்லாம் நடந்தது, கள்ளக்குறிச்சியில தான் இது மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்து ஆதவர்ஜுனா கரெக்டா பதில் சொன்னாரு. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அப்புறம் அவர் எல்லா சமூகத்தினர் வீடுகளுக்கும் போய் பார்த்தாரு. இத்தனை வருஷமா நம்ம இதை ஏன் கையில் எடுக்கல அப்படின்னு, அதுதான் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ அவருக்கு ஒரு வந்திருக்கு. ரைட்டு, நம்ம வந்து கட்சி ஓரளவுக்கு இப்போ தானங்க கட்சிக்கு வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. எத்தனை வருஷமா இருந்தாங்க கட்சி, அது வரல, இப்போதானே வந்திருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்களே அறிவாலயத்துக்கு ஓடிடுறாரு அப்படின்னு, அந்த ரெகக்னிஷன் வந்ததுக்கு திமுக உறுதுணையாக இருந்தது. ஸோ அந்த ஒரு கமராதிரி அப்படின்னு வச்சுக்காங்க. ஆனா அதுக்காக சும்மா இருக்க முடியாது, அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டும். அதான் 4 மந்திரி ஒரு டெப்டி சிஎம் கேட்கலாம். எத்தனை நாளைக்கு தான் உங்க கட்சி இப்படியே இருக்கிறது? தப்பே இல்லை, கொடுக்கலாம், கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா கஷ்டம். நான் சொன்ன மாதிரி இப்போ விசிகா வெளியில போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுகவோடவோ இல்ல தாவேகாவோடனோ போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இழப்பு 4 எம்எல்ஏக்கள். திமுகவுக்கு தமிழகத்திலும் மாற்று குறைவு.
இந்த மாதிரி வெயிட் பண்ணிருப்பாங்களா சார் விசிகா? இல்லம்மா, எங்களுக்கு 4 எம்எல்ஏ தாங்க போக போகுது, உங்களுக்கு என்ன போக போகுது யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு குடுமி மட்டும்தான், எனக்கு தலையே போகுது. அவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இப்ப புரியுதுங்களா? நீங்க கேட்டீங்களா விசிகாவுக்கு 25 அப்படின்னு கேட்டீங்கல்ல, இப்ப புரியுதா? பாரு, என் கிட்ட வந்து இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா உன்கிட்ட யாருக்கு லாஸ் அதிகம், அதை வச்சு நம்ம டீல் பேசிப்போம். அப்படித்தானே கூட்டணி? அவ்வளவுதான் அரவிந்த். இதுல என்ன சிக்கல்னு எனக்கு புரியல. வாங்க, 26 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இப்பவும் வந்து விசிகாவின் 25 பழிக்குமான்னு பார்க்கலாம். இல்ல 25 ஏன் 50 கிடைக்காதா சார்? ஒரு வருஷம் தான் இருக்கு, நீங்க விட்டு டபுள் ஆக்கிட்டு போயிருவீங்க. தாவே காலம் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். 50 10 மந்திரி கொடுக்குறேன்னு சொல்லலாம், டெப்டி சிஎம் சொல்லலாம். இருக்கிறவ யோசிச்சு கொடுப்பா சார், இல்லாதவன் என்னன்னாலும் அடிச்சு விடலாம்ல. அந்த மாதிரி தானே இருக்குது தாவே கதை. அகைன் நான் சொல்றது அதுதான். அங்க 50 தராங்க, நீங்க இங்க 25 தரீங்களா? இல்லன்னா எனக்கு 4 எம்எல்ஏ தான் போகும், உங்களுக்கு எவ்வளவு போகும்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க அரவிந்த்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா திமுக அவ்வளவுதான். இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை பத்தி பேசவே வேணாம், மேட்ரு ஓவர். 4 எம்எல்ஏ பெருசா, 118 பெருசா? 118. அவ்வளவுதான் அரவிந்த். இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நோ மோர் பாலிடிக்ஸ் இன் திஸ். எல்லாமே ஆப்வியஸா இருக்குது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இப்ப புரியுதுங்களா ஏன் 25 கேட்டாங்க அப்படின்னு? இதெல்லாம் வந்து அந்த சினிமால கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே இந்த ஒரு பில்டப் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்டெப்பு, வன்னியரசு அவர்களுடைய கோரிக்கை ஒரு ஸ்டெப்பு, அப்படியே ராஜா கடைசியில திரும்ப எடுத்து கடைசியா பாருங்க இவ்வளோ கோரிக்கை இருக்கின்றது. எத்தனை நாளைக்கு தான் வந்து நீங்க அந்த மக்களை அதிகாரத்தின் பக்கமே விடாம இது பண்ணுவீங்க? சினிமாவில் மட்டும் சபாநாயகர் போஸ்ட் கொடுத்தா போதுமா? நிஜ வாழ்க்கையில எப்போ கொடுக்க போறோம் கேள்வி வருது இல்ல? சினிமா எடுத்து அதில் குறியீடு காமிச்சா போதுமா? நிஜத்துல நடத்தி காண்பிக்க வேண்டும். அதை பண்ணிட்டீங்கன்னா சமூக நீதி காப்பாற்றப்பட்டது, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விசிகாவின் 25 கனவு 26ல் பழிக்குதான் பார்ப்போம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த்.